10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி மாணவர்கள் தேர்வு நிலவரங்களை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தற்பொழுது ஒரு சோக செய்தி வெளியாகி இருக்கிறது. தேர்வு முடிவை பார்க்காமலேயே ஒரு மாணவன் விபத்தில் உயிரிழந்திருக்கிறான். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேந்தர். சுரேந்தர், வணக்கம். இந்த விபத்தானது எங்கு நிகழ்ந்தது? மாணவனுடைய உடல் தற்பொழுது எங்கு இருக்கிறது? என்ன நிலவரமாக சொல்லப்படுகிறது? சென்னை மதுரவாயில் அருகே பாலத்தின் கீழ் ஏற்பட்ட சாலை விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி அதனை பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரும் பார்த்து வரக்கூடிய வேளையில 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவை பார்க்காமலே 10ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் ஒருவன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை மதுரவாயில் தனலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா. இவர் 10ஆம் வகுப்பு மாணவரான இவர் மதுரவாயிலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில படித்து வருகிறார். கோடை விடுமுறை என்பதால இன்று தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தனது தாத்தாவிற்கு உணவு கொடுப்பதற்காக மதுரவாயில் பாலத்தினருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த லாரி மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ஜீவா சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார். இதில் பலியான ஜீவாவின் உடலை வைத்து பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி காத்து கொண்டிருந்த மாணவன் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில தேர்வு முடிவுகளை காண்பதற்கு முன்னதாகவே உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த சம்பவம் இந்த பகுதி மற்றும் அவர் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்று ஓடிய ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சாலை விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் துயரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.